refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boski's RRR. வணக்கம் சார். வணக்கம் பா. வெல்கமிங் கலகராடி ஃபேன்ஸ் டு RRR. சார் சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா மேட்ச்? It is a day of whistles, boss. Morning, Nehru Stadium, Chennai Super King. Evening, Chepauk Stadium, Chennai Super Kings. Whistle all throughout the day. சார் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்படி போட்ட டார்கெட்டை சேஸ் பண்ணதுங்கிறது ஒரு சூப்பரான விஷயமா பாக்குறாங்க இன்னைக்கு. பட் ஆனா the main reason why it worked out is because of உர்வில் பட்டேல். அவரோட பேட்டிங் தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சார். இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங், நீ என்ன அடிக்கிற நானும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம்ல அடிச்ச ஓப்பனரோட இவர் சூப்பரா அடிச்சாரு. ஸோ ஹவு டு யூ see உர்வில் பட்டேல்ஸ் பேட்டிங்? அவர் வந்து ஐ ஆம் தி ஆன்சர் டு ஜோஷ் இங்கிலீஷ். அவர் தானே அடின்னு வச்சு வாங்குவாங்க மைனரு. அது அப்படியே மிரர் இமேஜா காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு 6 எல்லாம் கிடையாது, 8, 12 அதெல்லாம் எங்கெங்கயோ ட்ரிப்ளிகேல் அடிச்சாருன்னா செப்பாக்ல ராய்பிட்டால போய் 6 எல்லாம் அந்த மாதிரி அடிச்சாரு. மெஜஸ்டிக் அடிச்சாரு. கம்ப்ளீட்டா அவர் போனதுக்கு காரணம் அவர் அடிச்ச அடி தான். அவங்க வந்து கொஞ்சம் 2 விக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துடலான்னு பார்த்தாங்க. ரேஞ்சிலே வராதிங்கன்ட்டு அந்த மாதிரி அடிச்சு எங்கேயோ கொண்டு ஆஸ்கிங் ரேட் ரொம்ப ஈஸி ஆக்கி விட்டது அவர் தான். பட் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தது, அது வேற விஷயம். இந்த ஆவேஷ் கான், நம்ம திக்வேஷ் அவங்களாம் நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்களாம் பிரமாதமா வாரி வாரி வழங்கினாங்க. போலிங் கையில பால் இருக்கும் போதும் சரி, கையில பால பிடிக்காம விடும்போதும் சரி, திக்வேஷ் வந்து வேற லெவல். இத்தனைக்கும் போன மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் எல்லாம் கண்டெயின் பண்ணார் அப்படின்னாங்க. இந்த தடவை யாரையுமே நான் கண்டெயின் பண்ண இல்ல. ஃபுல் லெட் லூஸ், நீங்க தான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. சூப்பர் சார். லாஸ்ட் ஓவர்ல இப்படிப்பட்ட ஒரு பவுலரை போடலான்னு மார்க்ரம யூஸ் பண்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா எல்லா பவுலர்ஸையும் ஓவர் யூஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. முன்னாடி அவங்க கோட்டாவெல்லாம் முடிச்சிட்டாரு. இவர் வந்து அது என்ன நினைச்சு பண்ணாருன்னு தெரியல. Do you feel that was a right decision from Rishabh Pant's captaincy, using all the bowlers முன்னாடியே? அப்புறமா ஐயோ என்ன பண்றது, 20 ஓவர் இருக்கா இந்த மேட்ச்ல, நான் 19 ஓவர் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டு வராரு மார்க்ரம. சிவம் டூபே ஒருத்தர் பேட்டிங் ஆடுறாருன்னா ஒன்னே பண்ணலாம். நம்ம ஒரு ரிஷப் பண்ட் வந்து கிளவோட ஓடி வந்து ஃபாஸ்ட் போலிங் பண்ணலாம். ஆனா வேற ஒருத்தர்கிட்ட ஸ்பின் போட விடக்கூடாது. அவர் முதல்ல 2 வைட போட்டு எல்லாரையும் ஒயிட்லயே கொடுத்துருவாரு நினைச்ச மார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன எங்க போடாரு அவரு, இவர் காலை தூக்கி வச்சாருன்னா நான் சீக்கிரட்ல வச்சிருக்காரு காலை. அவ்வளவு பெரிய ரீச் இருக்கிறவங்களுக்கு ஸ்பின்ன கொடுத்து என்ன பிரயோஜனம்? யாரையாவது ஃபாஸ்ட் போட சொல்லி பேக் ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ண சொல்லிட்டா கூட ரன் வராது, அவுட் ஆயிருப்பாரு. ஸ்பின்னு நீங்க போட்டீங்கன்னா 6 ஒண்டி தான் அடிப்பாரு. நீங்க 36 கூட 6 பால் வச்சிருவாரு ஸ்பின் போட்டீங்கன்னா. அந்த மாதிரி அவருக்கு அப்படி ஒரு பிளேயர் ஃப்ரண்ட்ல அடிக்குது. வெரி வெரி ராங் சாய்ஸ். அது போன தடவை பெஸ்ட் சாய்ஸ் லாஸ்ட் ஓவர் கொடுத்தது ரிஷப் பண்ட், திக்வேஷ் கொண்டது. இந்த வாட்டி திக்வேஷ் வந்து உனக்கு கிரிக்கெட்லயே லாஸ்ட் ஓவர் லெவல்ல சொல்லிட்டாரு. பட் இது மார்க்கெட் மட்டமான சாய்ஸ் லாஸ்ட் ஓவர் கொடுத்து. சார் ரொம்ப நாள் கழிச்சு இதுதான் சார் ஆக்சுவலா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்சே சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்துராஜ் கேக்வாட் 2 பேருமே கிளிக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் நீ ஒரு மேட்ச் நான் மாத்தி மாத்தி ஆட்டு இருந்தேன், இவங்க உள்ள வெளியே ஆட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2 பேருமே கிளிக்ட் அண்ட் பவர் பிளே வாஸ் அ வெரி குட் திங். நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த ஒரு விஷயம், பவர் பிளேல அடிக்கணும் பாலான்னு ஒரு 2 வருஷமா புலம்பிட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் ஓரளவுக்கு எல்லா மேட்சுக்கும் பவர் பிளேல அடிக்கிறாங்க சார். ஆர் யூ வெரி ஹாப்பி ஃபார் தட்? அடிக்கிறாங்க. பட் அவங்க வந்து இன்னும் பெட்டர் ஸ்கோர் தோத்துருக்கணும். வரும்னா டெவால் பிரவேஷ், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் 3 பேரும் ரேங்க் பேட் டெலிவரிஸ்க்கு போய் அதுவும் அவுட் ஆனாங்க. திக்வேஷ் வந்து இல்ல, அந்த சஞ்சு சாம்சன் எடுத்த விக்கெட் ஓடி வச்ச கையில பால் வந்துச்சு, ஒரு தெரியாம வரைக்கும் வந்துச்சு. அதை போய் ஒரு புல்லடிக்கு போய் போல்ட் ஆகி இது ஒர்ஸ்ட் டெலிவரி லைஃப்ல அவர் அவுட் ஆனதே அந்த டெலிவரி தான். அப்புறம் ருத்ராஜ் அக்ராசாடி அண்ட் அப்புறம் பிரவேஷ் வந்து பொறுமையே கிடையாது சுத்தமா. 2 பால் கண்டெயின் பண்ணா ஸ்பின்னர் ஓம்லாம் அப்படியே ஒரு சுத்தி போல்ட். ஸோ அது நம்ம பவர் பிளே நல்லா ஆடுறோம் இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம உருவில் பட்டேல் அடிச்சு அட்டிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிருக்கணும் மேட்ச். கடைசியில பார்த்தா அவங்கள மேட்ச் உள்ள கொண்டாந்து அவேஷ் கான்லாம் நல்லா போடுற அளவு நம்ம கிரீட் ஆடுறோம் பாருங்க கடைசியில. ஏன்னா அவர் மினிமம் 6 தான் கொடுக்குறாரு. அவரு கடைசியில கேட்ச் அவுட்டு, திக்வேஷ் 2 கேட்ச், அதுக்கு போட்டியா நிக்கலஸ் புரான் ஒரு கேட்ச் அவுட்டு. திருப்பி அவங்க போலிங்ல உள்ளுக்குள்ள வந்து இந்த மேட்சை பெரிய த்ரில்லர் லெவலில் கொண்டு போட்டாங்க. ஈஸி வின்னா இருக்க வேண்டிய ஒரு மேட்ச் ஸ்நாச்சிங் டிஃபீட் ஃப்ரம் தி ஜாஸ் ஆஃப் விக்டரின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. சார் அதுக்கு முக்கிய காரணம் நீங்க சொன்ன மாதிரி மேட்ச் போச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ரன் பால் இருக்குது கிட்டத்தட்ட அடிச்சிடலாம் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து அது இன்னும் கம்மியாக்குனது வந்து நம்ம கார்த்திக் சர்மா அண்ட் டெவால்ட் பிரவேஸ் பார்ட்னர்ஷிப். They almost faced 32 balls and அதுல அடிச்ச ரன்ஸ் வெறும் 30 மட்டும் தான். அங்கதான் வந்து நமக்கு ரொம்ப பெருசா ஸ்ட்ரைக் ரேட் வந்து உடையுது, ரிக்வயர்ட் ரன் ரேட் ஏறுது. சோ கார்த்திக் சர்மா வந்து இந்த சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கூட சேர்ந்து கடைசி நிமிஷத்துல அடிச்சுக்கலாம்னு மேட்ச் தள்ளி ஆடிட்டு இருந்தாரு சில இன்னிங்ஸ்லாம். பட் இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, அவருக்கு அவுட்டும் ஆயிட்டாரு அவர். அந்த பிரஷர் அடுத்த பேட்ஸ்மேன் மேல போயிருச்சு.
அவங்க வந்து the faster you bowl the faster will hit அப்படின்ற மாதிரி டெவால் ப்ரூவர்ஸ், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் எல்லாருமே அடிக்கிறாங்க. டப்பால் ஸ்பின்னர்ஸ், மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் நல்லா மூளையோட போடுறவங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி அதே மாதிரி குயிக்கா அடிச்சா போறோம்னு அப்படி ஆட முடியாது. அதுல வந்து நீங்க கொஞ்சம் வந்து டெக்னிக் யூஸ் பண்ணி தான் அடிக்கணும். அதுல அவங்க ஃபால்ட் ஆறாங்க ஸ்பின் அடிக்க ட்ரை பண்ணும்போது. அதான் பிரச்சனை. சார் இப்போ நம்மளுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரசாந்த் வீர் உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க பார்த்தவர் ஒருத்தர். அவருடைய 6 ஹிட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நீங்க வேணா பாருங்கன்னு நீங்க ஒரு மேட்ச்ல சொன்னீங்க. இந்த மேட்ச்ல அவர் அடிச்ச 2 6லாம் வெறித்தனமா இருந்துச்சு சார். ஆமா, பிரசாந்த் வீர் வந்து 6 வந்து நல்லா கிளியர் பண்றாரு. எல்லாம் இப்ப எல்லாம் 6 ஹிட்டிங் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருக்கோம். அது ரொம்ப பிரில்லியன்ட். பட் ஸ்பின் ஆடுறதுன்றது அது அப்படியே வேற கேம்னு நினைச்சு ஆடணும். ஃபாஸ்ட் போலிங் மாதிரி இன்ஸ்டிங்டிவ் ஆட முடியாது. அது கொஞ்சம் டெம்பரமெண்ட் வேணும். அது ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் ஆடுறதை நீங்க பாத்தீங்கன்னா, KL ராகுல் அவங்க ஆடுறதை நீங்க பாத்தீங்கன்னா தான் ஸ்பின்னை வந்து எப்படி அடிக்கலாம் அப்படின்றது கத்துக்க முடியுமே தவிர அதுல மொமெண்டம் கிடையாது ஃபாஸ்ட் மாதிரி அப்படி ஆடுறதுக்கு. பட் இதுல ஹீரோ வந்து ஓவர்டன் பாஸ். அவர் வந்து கையை விட்டு ஜோர்ஜ் இங்கிலீஷ் வந்து AB டிவிலியர்ஸ் மாதிரி அடிந்தது. அதை வந்து கையில கொண்டாந்து அவர் அவுட் எடுத்துட்டு அதே ஓவர்ல ரிஷப் பண்ட் எடுத்த பால் இருக்கு பாருங்க. யாராவது லெப்ட் ஹேண்டர் வந்தா மட்டும் ஓவர்டனுக்கு சாமி வந்தா மாதிரி ஒரு பேஸ் வருது. அதுலதான் அவர் அவுட். அவரு பிரில்லியன்ட். பட் இந்த CSK எங்க ஜாகிரதையா இருக்கணும்னா 2 இடம் சொல்றேன். இப்ப பவர் பிளேல ஒருத்தர் டெவாஸ்டேட்டிங் அடிக்கிறாருன்னா இப்ப யாரு தான் கண்டெயின் பண்ணுவீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி 4 6 குத்துனே இருந்தா அப்ப யார் போட போறீங்க? யார் ஒரு மிஸ்ட்ரி டெலிவரி போட போறீங்க? அதை கண்டெயின் பண்றது அது ஒன்னும் க்ளூலெஸ்ஸா இருந்தது. அப்படி போயிடுச்சு. 100 டுவர்ட்ஸ் எண்ட் ஓவர்டன் பிரமாதமா குட் லெங்க்ல வச்சு சாவடிக்கிறார் பேட்டர்ஸ். அவ்வளவு நிப் வருது ஆஃப் த விக்கெட். அவர் ஷார்ட் பால் போட்டு 4 6 குத்துருக்காரு. கம்போஜ் பிரமாதமா யாருக்கு ஒரு 3 போட்டாருன்னா திடீர்னு வந்து ஒரு ஃபுல் டாஸ் போட்டு ஒரு 6 கொடுக்குறாரு. இந்த ஏரியாஸ் நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி இஸ் மெஜஸ்டிக். பெரிய லெவல்ல அது ஏரியா ஆஃப் கன்சர்ன் கிடையாது. ஒரே ஏரியா ஆஃப் கன்சர்ன் வந்து போலிங் திருப்பி அது பவர் பிளேயா இருக்கட்டும் இல்ல ஸ்லாகா இருக்கட்டும். அதான் நான் திருப்பி சொல்றேன். சூப்பர் சார். சார் இன்னைக்கு மெரிபா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஃப் த டே அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார்? ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் 2 பேருமே அதாவது 125 டிகிரி சும்மா கொளுத்தி இருக்கு. இன்னைக்கு விசில் டேல உசுன்னு காத்து வந்துட்டு இருக்கு. வேறு தூத்தி இருக்கு சல்ட்ரியா. அதுல 2 பேர் அந்த வேறையெல்லாம் மீறி கை தட்ட வச்சாங்க பாருங்க. அது வந்து ஜார்ஜ் இங்கிலீஷ் இந்த பக்கமும் இந்த பக்கம் உருவில் பட்டேல் 6 அவங்க அந்த பந்து வர அந்த காத்துலயே அவங்களுக்கு குழுகுழுன்னு ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் வந்து மெஜஸ்டிக்கா ஆடி தான் கிரிக்கெட்னு காமிச்சாங்க. ரொம்ப பிரில்லியண்டா மேட்ச் ஷேப் அப் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கே கொடுத்துடலாம் அந்த பன்னீர்சோட ஃபுல் கிரெடிட். ஆல்ரைட் சார். இந்த மேட்சோட ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? ஷுவர் 4.25 பிகாஸ் இது வந்து 200+. இது வந்து திடீர்னு அவங்க வந்து டெரிபிக்கா ஆரம்பிச்சுட்டு சடன் டிக்ளைன். அதுக்கு ஓவர்டன் எக்ஸ்ட்ராடினரி போலிங் ஒரு பக்கம். நூர் ஆல்சோ பிரில்லியன்ட் போலிங். அக்கேல் இன்னைக்கு அவருடைய பெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி அதுதான் நான் சொன்னேன். அப்சல்யூட் பேட்டர்ஸ் டிலேட்டா இருக்கும்போது நம்ம போலிங் போட்டு காட்டணும் கண்டெயின் பண்ணி. அதை நம்ம பண்ணணும். இன்னைக்கு ஒரு சேலஞ்சு கிட்டக வந்தது. அதுல கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டோம். அது ஒரு பக்கம். ஓகே. அண்ட் 200 சேசிங்ல நம்ம உருள் பட்டேல் ஆடும்போது ரொம்ப ஈஸி வந்து போயிட்டு திடீர்னு ஒரு டிக்ளைன் ஆச்சு பாருங்க. ஸோ இந்த ECG கிராஃப் டைப்ல இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய் கடைசி ஓவர் வரைக்கும் போய் தேங்க்ஸ் டு ரிஷப் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு தான். அது இன்னைக்கு விஜய் வேற லீடரா இருக்காரு. அதனால நாங்க லாஸ்ட் ஓவர் மார்க் நம்ம கொடுக்குறோம். அதுவும் சிவம் டுபே தூக்க காலத்துக்குள்ளே அடிப்பார் 6 ஸ்பின்னு கொடுத்தா ஜெயிச்சு கொடுத்துருவோம்னா இருப்பாரு. ஆசம் சார். சார் வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் வி வைண்ட் அப் தி வீடியோ? வேற அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சு புவனேஸ்வர் குமார் பூந்து விளையாடிந்தாரு. சுரேஷ்குமார் யாதவுக்கு தான் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு. இந்த யாராவது ஏதாவது ஒரு மொத்த டீமும் சேர்ந்து வாயில இருக்கிற சுவிங்கம் அப்படியே பிடிங்கி தூக்கி போட்டு பேக்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் தூக்கி போட்டுருந்தீங்க. இந்த சுவிங்கம் சாப்பிட்றத நிறுத்தினாருன்னா இன்னும் கேம் பெட்டரா ஆடுவாருன்னு நீங்க. இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா இந்த ஆட்டோ எப்படி ஓடுச்சு வாங்குற மாதிரி. என்ன சார் இது சிவிங்கத்துக்கும் கேமுக்கும்? Anyway, அந்த மேட்சை பத்தின டீடைல்ஸ் with lot of fun we'll again connect on our favorite RRR Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.